என்ன நண்பா, ஏழையாக பிறந்துட்டேன் அப்படின்னு வருத்தமாக இருக்கா? வருத்தப்படாத. ஏன்னா ஏழையாக பிறந்தவங்க தான் வாழ்க்கையில் அதிகபட்சமாக சாதிச்சு காட்டியிருக்காங்க. எந்த மேடையிலையாவது யாராவது வாழ்க்கையில் சாதிச்சதுக்கப்புறம் பேசும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? நான் பிறந்தது ஒரு பெரிய வீட்டில், எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து கஷ்டமே தெரியாமல் வளர்த்தாங்க, அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. யாரெல்லாம் வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்களோ எல்லாருமே சொல்கிற ஒரே டைலாக், நான் பிறந்தது ரொம்ப ஏழையான வீட்டில், போடுறதுக்கு துணி கூட இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாதிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பணக்காரங்களால் சாதிக்க முடியாது அப்படின்னு இல்லை, பணக்காரங்களோட வளர்ச்சி தெரியாது, ஏழைங்களோட வளர்ச்சி சீக்கிரம் தெரியும். நீங்கள் திடீர்னு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கினா, இல்லை நல்ல ஒரு வீடு கட்டினா, நல்ல ஒரு கார் வாங்கினா, நல்ல ஒரு பைக் வாங்கினா தெரியும். ஸோ முயற்சி மேலே முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்ல. ஸோ ஏழையாக பிறந்தது தப்பு இல்லை, ஏழையாக இறந்தால் தான் தப்பு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முயற்சி மேலே முயற்சி செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களாலேயும் வெற்றி பெற முடியும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.